சிவகங்கை அருகே புல்லட் ஓட்டி சென்றதற்காக பட்டியல் சமூக மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவரின் நிலை குறித்தும் நடந்தது என்ன என்பது பற்றியும் நமது செய்தியாளர் பிரசன்னா அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேல்படுவூர் கிராமத்தில் உச்சகட்டமாக ஒரு சாதிய தீண்டாமை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதாவது ஊருக்குள் புல்லட் வண்டியில் கல்லூரிக்கு சென்று வரக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவர் ஐயாசாமி என்பவர் அவர் ஊருக்குள் புல்லட்டில் கல்லூரிக்கு தினசரி சென்று கொண்டிருக்கிறார். அதேபோல் ஊருக்குள் அவருடைய வீடு 2 மாடி கட்டடமாக கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் எப்படி புல்லட்டில் அதுவும் ஊருக்குள் எப்படி வரலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அதே கிராமத்தை சார்ந்த 3 இளைஞர்கள் அவரை வாளால் வெட்டி தற்பொழுது அவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உறவினர்கள் அனைவருமே தற்பொழுது இங்கு அரசு மருத்துவமனையில் குவிந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமா பேசுவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட வெட்டுக்காயமடைந்த மாணவனுடைய உடன் பிறந்த சகோதரர் முனியசாமி இருக்கார். அவருடன் கேட்கலாம். இப்போ கிராமத்துக்குள்ளார உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதிய தீண்டாமை இருந்தது? அதாவது எங்களை ஒரு இழிவா கேவலமா சாக்கடையை பாக்குற மாதிரி பாக்குறாங்க ஒருத்தரும். அதனாலயே இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களை அதாவது ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. சராசரியா எல்லாரும் போற பாதையில போக விடாம இவங்க வண்டியில போக கூடாது, வேகமா போக கூடாது, இவங்க வண்டியில ஓடக்கூடாது, இவங்க பெரிய வண்டிலாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொடுமையில் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஊருக்குள்ளார நீங்க 2 மாடி வீடு கட்டினதுதான் பிரச்சனை அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க. அப்போ ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்துருந்தாங்க? பிரச்சனைகள் வீடு கட்டினதுல இருந்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. வீடு கட்டினதுல இருந்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. வீடு கட்டும்போது பக்கத்துல இடத்த மறைக்கிறது, பாதை விடக்கூடாது, வண்டிக்கு பாதை விடக்கூடாது, பள்ளத்தை தோன்றது, டேங்க உடைக்கிறது, லைனை கட் பண்றது, இந்த மாதிரி பிரச்சனை முதல்ல இருந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. நாங்களும் ஒன்னொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க சரி பண்ண இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. போய்கிட்டே இருக்கும்போது இப்ப இவங்க ரொம்ப அடங்குறாங்க. இல்ல இப்ப புதுசா வண்டி வாங்கணும்னா வண்டியில போற அளவுக்கு இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என் தம்பி போனவன நேத்து வெட்டி, நீலாம் என்னடா சாதியை சொல்லி புல்லட்ல போற அப்படின்னு சொல்லி அவனை வெட்டி உயிருக்கு பயந்துகிட்டு வீட்டுக்கு ஓடியாந்து நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாழ்கிட்ட விரட்டி விட்டு வீட்டுக்கு போய் ஆள் இல்லாம இருக்கவும் வீடை அடிச்சு நொறுக்கி ஒன்னும் இல்லாம ட்ரம்மு வீட்டுல இருந்து சட்டி சாமியா கண்ணாடி எல்லாத்தையும் நொறுக்கி லைட்டு மீட்ரு எல்லாத்தையும் உடச்சு நொறுக்கி தரமாட்டம் ஆயிட்டு. உங்களால எங்களை என்னடா செய்ய முடியும்? முடிஞ்சா வாழ்ந்து பாருங்கடா, என்னைக்கு உங்க சாவு எங்க கையில தாண்டா அப்படின்னு குடல் மிரட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய அம்மா அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். அம்மா, இப்போ உங்களுடைய பையனுக்கு நேத்து என்ன ஆச்சுமா? என் பையனுக்கு என்ன, காலேஜ் போயிட்டு வந்தேன். என்னடா புல்லட்ல இறங்காம வர அவ்வளவு துமுறாண்டு வாழ்ட்ட வெட்டி கதறிக்கிட்டு வீட்டுக்கு ஓடியாந்தேன். வண்டியை அவங்க பறிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல, இல்ல எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. என் மயன் போட்டுட்டு கதறிக்கிட்டு ரத்தத்தோட ஓடியாந்தானே நம்ம பிள்ளை ரொம்ப சீரியஸா இருக்கே, சாக போதேன்னு 108க்கு போன் அடிச்சான். 108 வரல, ரொம்ப லேட் ஆயிருச்சு, வரக்கானா. அதோட நாங்க 3 பேரை கூப்பிட்டு வண்டியில தூக்கி வச்சுட்டு நாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். இப்ப ஏற்கனவே போன வருஷம் நீங்க ஊருக்குள்ளார 2 மாடி வீடு கட்டினதுனால வீடெல்லாம் அடிச்சு உடைச்சதா சொன்னாங்க. அப்போ நீங்க போலீஸ்ல சொன்னீங்களா? போலீஸ் என்ன சொன்னாங்க? உடைச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களாமா, பாத்தீங்களான்னு கேட்டாங்க. நாங்க வயக்காட்டுக்கு போயிட்டோம். உடைச்சது யாருன்னு தெரியல, ஆனா கண்ணாடி உடைச்சு கிடக்கு சார் அப்படின்னு சொன்னா. உடைச்சால சொல்லி தூக்கி அந்த லாடம் கட்டுறோம்னு சொன்னாங்க. நாங்க உடைச்சால சொன்னா மய 2 பேரும் படிப்பு கட்டு போங்க, காலேஜ் போறேன், வெட்டிக்கிட்டு போறேன்னு பயந்துகிட்டு நாங்க சொல்லல. அப்புறம் ஒரு மாசம் சென்று என் மயன் முனியசாமி தண்ணிக்கு போனேன். தண்ணிக்கு போகும் இவனை வெட்டுவான் அப்படின்னு சொல்லி விரட்டி வாழை எடுத்துக்கிட்டு வெட்ட போனாங்க. என் மயனுக்கு இங்க இருந்து போன் அடிச்சு, உன்னை வெட்ட வராத, நீ தண்ணியை கொண்டுட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே என் குழந்தை விட்டுருக்கான், அங்கேயே என் மயன் இருந்துட்டேன். அப்புறம் போலீஸ்கார யதார்த்தமா அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, ரோட்ல நின்றாங்க. அவகிட்ட நீங்க உங்களை என்ன பிரச்சனைன்னா போன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. நாங்க போன் பண்ணி சொன்னோம், என் மயனை வெட்ட வாழை கொண்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டேன் சார், நீங்க வாங்க டவருக்கு நேரம் அப்படின்னு சொன்னான். 3 போலீஸ் வந்துட்டாங்க. வந்த உடனே எப்படி வந்தீங்க, ஏன்டா வெட்டுனீங்க, என்னடான்னு அவங்க அடிச்சு அவங்களை அதட்டி கேட்டாங்க. நாங்க சத்தியமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். நேத்து உங்க பையன் புல்லட்ல வந்ததுதான் பிரச்சனை. அதை தாண்டி உங்க பையனுக்கும் அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை ஏதாவது இருக்கு? அது மறுபடி பிரச்சனை விவகாரம் பண்ணி அடிக்கணும்ன்றதே என் மயன் முனியசாமியத்தேன். என் மயன் நேத்து இல்ல, ஆனா அவன் அண்ணனை விட்டுவிட்டு தம்பியை வெட்டுவான், புல்லட்ல போறேன்னு வெட்டிட்டாங்க. இப்போ இப்போ அடிபட்டு இருக்கக்கூடிய உங்க பையன் இப்போ எப்படி இருக்காரு? ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க? ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் இன்னும் முழிச்சு பாக்கல. நேத்து வெட்டுனது இன்னும் என் மயன் முழிச்சு பாக்கல. 3 நரம்பு அந்து வச்சு
ஆபரேஷன் பண்ணி முழிச்சிக்காம ஐஸ் வாட்டருக்குள்ள மயம் இருக்கேன், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். அதனால நாங்க பயந்துகிட்டு இங்கேயே கிடக்கோம், வீட்டுக்கு போகாம. இப்போ வந்துட்டு உங்க கிராமத்துல வந்துட்டு இப்போ உங்களுடைய சமூக சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் ஏன் வந்துட்டு குறி வச்சு அவங்க இது மாதிரி பிரச்சனை பண்றாங்க? எங்களை மட்டும் சொன்னா அது பூரா அவங்க சாதிக்கார. இப்போ உங்க சொந்தக்கார உங்களை பேசினா அவங்கள வரோம், அவங்கள கேட்க கூடாது, நமக்கு நாங்க மட்டும். அதனால எங்களை என்ன வேணாலும் செஞ்சா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆமா, ஆனா கேஸ் கொடுக்க போனோம்னா ஒரு வீட்டுக்காரி இருந்துட்டு எப்படி பிசிஆர்ல கொடுப்பா, வட்டத்து பட்டம் கொடுக்குறா அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பயந்துகிட்டா இங்கே வரோம். இப்ப அதனால உடைச்சதுனாலே நாங்க பிசிஆர்ல கொடுக்கல. ஏன்னா கொண்டு வருவாங்க மயனை அப்படின்னு நாங்க பயந்துக்கிட்டு விட்டோம். நேத்து என் மயன் உயிரே சாக தெரிஞ்சேன். அதனாலதான் நாங்க செத்தாலும் சாகுறோம்னு நாங்க கொடுத்துட்டோம். அதாவது இந்த சம்பவம் அதுக்காக வந்துட்டு 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது போலீசார் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.